ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். தமிழ் வேதம் அல்லது திராவிட வேதம் என்று அழைக்கப்படும் 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய 3ஆம் ஆயிரத்திலிருந்து ஸ்ரீ பேயாழ்வார் அருளி செய்த 3ஆம் திருவந்தாதியினுடைய 29வது பாசுரத்தை இன்று நாம் சேவித்து அனுபவிக்க உள்ளோம். 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய பாசுரங்களை சேவிப்பதற்கு முன் அதற்குண்டான தனியன்களை சேவித்தலே முறை. அந்த வகையில் ஸ்ரீ குருகை காவலப்பன் அருளி செய்த 3ஆம் திருவந்தாதியினுடைய தனியன்: சீராரும் மாடத் திருக்கோவலூர் அதனுள் காரார் கருமுகிலை காணப்புக்கு. சீராரும் மாடத் திருக்கோவலூர் அதனுள் காரார் கருமுகிலை காணப்புக்கு. ஓராத் திருக்கண்டேன் என்று உரைத்த சீரான் கழலே உரை கண்டாய் நெஞ்சே உகந்து. இனி இந்த தனியனுக்குண்டான விளக்கம்: மனமே, அழகிய மாட மாளிகைகள் நிறைந்திருக்கின்ற திருக்கோவலூர் என்னும் திருத்தலத்தில் ஓர் இடைக்கழியில் கார்கால மேகத்தின் நிறத்தினை ஒத்த திருமேனியை உடைய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை கண்டு வணங்கும் பொருட்டு புகுந்து மனமென்னும் உட்கண்ணாலே கண்டு திருக்கண்டேன் என்று தொடங்கி 100 பாசுரங்களை அருளி செய்த சீர்மை மிக்க பேயாழ்வார் அவர்களின் திருவடிகளை நீ எப்போதும் எண்ணியவாறு மகிழ்ச்சியுற்றிருப்பாயாக. இனி 3ஆம் திருவந்தாதியினுடைய 29வது பாசுரம்: பேய்ச்சி பாலுண்ட பெருமானை பேர்ந்தெடுத்து. ஆய்ச்சி முளை கொடுத்தால் அஞ்சாதே. பேய்ச்சி பாலுண்ட பெருமானை பேர்ந்தெடுத்து ஆய்ச்சி முளை கொடுத்தால் அஞ்சாதே. வாய்த்த இருளார் திருமேனி இன்பவளச் செவ்வாய் தெருளா மொழியானை சேர்ந்து. இனி இந்த பாசுரத்துக்கு உண்டான வியாக்கியானம் மற்றும் விளக்கங்களை அனுபவிக்கலாம். இந்த பாசுரம் ஒரு அருமையான பாசுரம். அதாவது அன்பினை இங்கே சுட்டி காட்டுகிறது இந்த பாசுரம். மிக தத்ரூபமான அழகான வடிவிலே ஆழ்வார் அப்படித்தான் இந்த பாசுரத்தை நமக்கு அருளியுள்ளார். அதாவது பகவானுடைய லீலைகளுக்கும் பகவானுடைய அந்த திவ்ய செயல்களுக்கும் பக்தர்கள் அதை கண்டு ஆனந்தமடைவார்கள், பூரிப்படைவார்களே தவிர ஒருபோதும் அஞ்ச மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள் என்பது இந்த பாசுரத்தின் வாயிலாக நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டிய மையக்கருத்து. உதாரணமாக, அந்த நரசிம்ம அவதாரத்திலே அவர் அசுரன் இரண்யகசிபுவை வதம் செய்தபோது அனைவரும் அந்த நரசிம்ம அவதாரத்தை கண்டு அஞ்சினர். யாரெல்லாம்? துஷ்டர்கள் அஞ்சினர். ஆனால் பகவானுடைய மிகப்பெரிய பக்தனாகிய பிரகலாதன் அஞ்சவில்லை. பகவானை அன்புடன் வணங்கினான், சேவித்தான். ஆம், பகவானுடைய திவ்ய லீலைகள் பக்தர்களை சாந்தப்படுத்தும், பக்தர்களுக்கு மன அமைதி கொடுக்கும், பக்தர்களை பூரிப்படைய செய்யுமே தவிர பயத்தை உண்டாக்காது. இதுதான் இந்த பாசுரத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய மையக்கருத்து. வாருங்கள், இனி இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானம் மற்றும் விளக்கங்களை தெளிவாக அனுபவிக்கலாம். இனிய பவழம் போன்று சிவந்த திருவாயினையும் இருட்டு போன்று கருத்த திருமேனியை உடைய குழந்தையாக திகழ்கின்ற எம்பெருமான் ஸ்ரீ கண்ணபிரான் மழலை சொற்களை பேசியபடியே பூத்தனை என்னும் பேயின் நஞ்சு கலந்த முளைப்பாலை உண்டதன் வாயிலாக அவள் உயிரை
போக்கி அருளினான். அதாவது பகவானுடைய அந்த வாய் பவழம் போன்று சிவந்த வாய் என்று ஆழ்வார் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக அந்த உதடுகள் பவழம் போன்று சிவந்த திருவாயினை கொண்டவன் எம்பெருமான் ஸ்ரீ கண்ணபிரான் என்று ஆழ்வார் இங்கே அழகாக பகவானுடைய அந்த திருமேனியை, அந்த வாயினுடைய திருவாயினுடைய அழகை அவர் தத்ரூபமாக இங்கே விளக்கி கூறியுள்ளார். இருட்டு போன்று கருத்த திருமேனியை உடைய குழந்தையாக திகழ்கின்ற எம்பெருமான் ஸ்ரீ கண்ணபிரான், அதாவது பகவானுடைய திருமேனி இருட்டு போன்று மிக கருத்த திருமேனியை கொண்டவன் அந்த எம்பெருமான் ஸ்ரீ கண்ணபிரான் என்று ஆழ்வார் இங்கே ஸ்ரீ கண்ணபிரானுடைய அந்த திருமேனியை குறித்து வர்ணிக்கிறார். அவ்வாறு அந்த கண்ணபிரான் மழலை சொற்களை பேசியபடியே, ஆம், குழந்தைக்கு உண்டான அந்த மழலை சொற்களை பேசியபடியே பூத்தனை என்னும் அரக்கியை, அந்த பேயின் நஞ்சு கலந்த முளைப்பாலை உண்டதன் வாயிலாக, அதாவது பூத்தனை, அந்த அரக்கி, பூத்தனை என்னும் பேர் கொண்ட அந்த அரக்கி ஸ்ரீ கண்ணபிரானை கொல்ல வேண்டும் என்று நஞ்சு கலந்த முளைப்பாலை பகவானுக்கு ஊட்ட வருகிறாள். ஆனால் தன்னுடைய குழந்தை பேச்சு சற்றும் மாறாமல் அந்த மழலை மொழியில் சிரித்தபடியே அந்த பாலை, முளைப்பாலை உண்டதன் வாயிலாக ஸ்ரீ கண்ணபிரான் அந்த பூத்தனை என்னும் அரக்கியின் உயிரையும் சேர்த்து உண்டு போக்கி அருளினான் என்று ஆழ்வார் இங்கே மிக அற்புதமாக குறிப்பிட்டுள்ளார். உயிரை போக்கி அருளினான் என்பது இங்கே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய வார்த்தை. காரணம், கொன்றான் என்று குறிப்பிடவில்லை, உயிரை போக்கி அருளினான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆம், பகவான் ஒரு துஷ்டனை, ஒரு அரக்கனையோ அரக்கியையோ துஷ்டர்களையோ வதம் செய்கிறார் என்றால் அது அந்த துஷ்டர்களுக்கு உண்டான பாக்கியமே தவிர ஒருபோதும் இது தீய செயல் அல்ல. காரணம், அவர்கள் தங்களுடைய பாவ விளைவுகளை தொலைத்து மோட்ச பாதைக்கு செல்வதற்குண்டான மகத்தான ஒரு வழிவகைதான் இது. பகவானுடைய திருக்கரங்களால் கொல்லப்படுவதும் ஒரு மிகப்பெரிய பேரருளே, கிடைப்பதற்கரிய ஒரு பேரருளே என்று புராணங்கள் குறிப்பிடுகின்றன. அதனால்தான் இங்கே ஸ்ரீ கண்ணபிரான் அந்த பூத்தனையுடைய உயிரை போக்கி அருளினான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதலால் பகவானுடைய திருக்கரங்களால் அபயம் கிடைக்கும் போது அது மிகப்பெரிய பாக்கியம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அந்த பாலாகிய பூத்தனை கொடுத்த அந்த பாலாகிய நஞ்சுக்கு மருந்து அளிப்பது போன்று அப்பூதனை அடைந்த முடிவை அறிந்திருந்தும் அஞ்சாத ஆய்ச்சி யசோதை பிராட்டி அந்த கண்ணபிரானை தன் திருக்கரங்களால் வாரி எடுத்து அணைத்து கொண்டு பாலூட்டினாலே. அந்த கண்ணபிரான் மீது அன்னையாகிய அந்த தாயின் அன்புதான் என்னே. அதாவது யசோதா பிராட்டி தன்னுடைய கண் முன்னே கண்ணபிரான், ஸ்ரீ கண்ணபிரான் அந்த பூத்தனை என்னும் அரக்கியை வதம் செய்வதை கண்கூடாக பார்க்கிறாள். இருந்தும் சற்றும் அஞ்சாமல் தன்னுடைய மகனாகிய ஸ்ரீ கண்ணபிரானை வாரி அணைத்து கொண்டு அந்த பூத்தனை கொடுத்த முளைப்பாலில் இருந்த அந்த விஷத்தை போக்குவதற்காக தான் அவனுக்கு, ஸ்ரீ கண்ணபிரானுக்கு மிக அன்போடும் பாசத்தோடும் வாரி அணைத்து கொண்டு பாலூட்டினாலே. அன்னையாகிய யசோதா பிராட்டியின் அந்த அன்புதான் என்ன? ஸ்ரீ கண்ணபிரான் மீது அவள் கொண்டிருந்த அந்த அன்பு பிரேமையை என்னவென்று விளக்குவது? அதைத்தான் மிக ஆச்சரியமாக, மிக தத்ரூபமாக ஆழ்வார் இந்த பாசுரத்தின் வாயிலாக விளக்கியுள்ளார். இந்த பாசுரத்திற்குண்டான அடுத்த வியாக்கியானம், கண்ணனாய் அவதாரம் கிருஷ்ணன் பெயருக்கு தகுந்தாற் போல இருட்டிலே பிறந்தான், இருள் போன்ற திருமேனி கொண்டான். ஆம், கண்ணனாய் அவதாரம் எடுத்து ஸ்ரீ கிருஷ்ணனாய் அழைக்கப்பட்டான் அல்லவா? அவனுடைய பெயருக்கு தகுந்தாற் போலவே இருட்டிலே பிறந்தான்,
இருள் போன்ற திருமேனியையும் கொண்டான். ஆம், இருட்டிலே பிறந்து அவனுடைய பகவான் ஸ்ரீ கண்ணபிரானுடைய தேகம் திருமேனி இருள் போன்றதல்லவா, அதாவது கருத்த நிறத்தை கொண்டதல்லவா. அதைத்தான் இங்கே ஆழ்வார் மிக அற்புதமாக மிக கலைநயத்துடன் குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக, அழகிய பவளம் போன்ற சிவந்த அதரங்களை உடையவன், உருத்தெரியாத மழலை சொற்களை சொல்பவன் அவன். அடுத்ததாக, பகவானுடைய அந்த திருவாயினுடைய உதடுகளினுடைய அழகை வர்ணிக்கிறார் ஆழ்வார். அழகிய பவழம் போன்ற சிவந்த உதடுகள் அவை என்று ஆழ்வார் குறிப்பிடுகிறார். உருத்தெரியாத, அதாவது மழலைகளுக்கே உண்டான அந்த உருத்தெரியாத மழலை சொற்களை பேசுபவன் ஸ்ரீ கண்ணபிரான் என்று ஆழ்வார் இங்கே எம்பெருமான் ஸ்ரீ கண்ணபிரானுடைய அந்த குழந்தைக்குண்டான அந்த சுட்டித்தனத்தை குறித்து இங்கே விவரிக்கின்றார். அடுத்ததாக, பூத்தனையின் முளைப்பாலை உண்டதும் பேய்ச்சியான பூத்தனை நிலம் சாய்கிறாள். பூதனை இறந்ததை யசோதையும் பார்க்கிறாள். ஆம், எம்பெருமான் ஸ்ரீ கண்ணபிரான் பூத்தனையின் முளைப்பாலை உண்டதும் பேய்ச்சியான பூத்தனை நிலம் சாய்கிறாள். பூத்தனை அங்கே வதம் செய்யப்பட்டதை, இறந்ததை அன்னை யசோதையும் கண்கூடாக பார்க்கிறாள். ஆனால் யசோதை, அன்னை யசோதனுடைய மனதில் சிறிதும் அச்சமில்லாமல், துளியும் ஆனாலும் துளியும் தான் அஞ்சாமல் கண்ணனை வாரி எடுத்து மார்போடு அணைத்து கொண்டு அவன் வாயில் படிந்துள்ள நஞ்சினை மாற்றுவதற்காக தன் முளைப்பாலை ஊட்டினாள். ஆம், இங்கே அன்னை யசோதை சிறிதும் ஒரு துளி கூட அச்சமில்லாமல், பயம் இல்லாமல் கண்ணபிரானை, ஸ்ரீ கிருஷ்ணனை வாரி அன்போடு மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டு அவனுடைய திருவாயிலே படிந்துள்ள நஞ்சினை மாற்றுவதற்காக, ஆம், அந்த நஞ்சினுடைய அந்த விஷத்தன்மையை, கண்ணபிரானுடைய அந்த வாயிலே படிந்துள்ள அந்த நஞ்சினுடைய விஷத்தன்மையை போக்குவதற்காக தன் முளைப்பாலை அன்போடு ஊட்டினாள். அதுதான் இந்த பாசுரத்தின் வாயிலாக ஆழ்வார் குறிப்பிட்டுள்ள அழகான கருத்துக்கள். ஆம், பகவானுடைய பக்தர்கள் எதற்காகவும் அஞ்ச மாட்டார்கள், யாருக்காகவும் பயப்பட மாட்டார்கள். பகவானுடைய அபயம் எப்போதும் தங்களுக்கு உண்டு என்பதை அவர்கள் மனதார நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆதலால் எந்தவித ஜடசக்தியும் அவர்களை பயமுறுத்த முடியாது. அதுதான் இந்த பாசுரத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய கருத்து. இங்கே அன்னை யசோதை குறித்து ஆழ்வார் மிக அற்புதமாக குறிப்பிட்டுள்ளார். அதாவது பகவான் எம்பெருமான் ஸ்ரீ கண்ணபிரானுடைய அந்த திருவாயிலே, குறிப்பாக உதடுகளிலே படிந்துள்ள அந்த விஷத்தன்மையை போக்க வேண்டும் என்பதற்காக மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டு தன்னுடைய முளைப்பாலை ஊட்டினாள் என்று குறிப்பிடுகிறார். அதாவது யசோதை பொறுத்தவரை அங்கே நஞ்சு கலந்தது என்பது அன்னை யசோதையினுடைய கூற்று. ஆனால் பகவானுக்கு யாராவது நஞ்சு கொடுக்க முடியுமா? பகவானுக்கு அனைத்தும் இன்னமுதே, அனைத்தும் ஆனந்தமே, அனைத்தும் அவனுடைய திவ்ய லீலைகளில் அடங்கியதே. ஆதலால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது யாதெனில், நாம் பகவானிடம் பக்தியுடனும் பிரேமையுடனும் எப்போதும் இருக்க வேண்டும். நாம் படும் துன்பங்கள் எல்லாம் இந்த மானிட பிறப்போடு சம்பந்தப்பட்டதே தவிர பகவானை அது துளியும் பாதிக்காது. ஆனால் நம்முடைய மனோபாவங்களுக்கு ஏற்ப, கற்பனைகளுக்கு ஏற்ப சில சமயங்களில் நாம் அன்போடு பகவானுக்கு நம்முடைய அன்பை பரிமாறுகிறோம். அதை மிகுந்த ஆனந்தத்துடன் அவன் ஏற்றுக்கொள்கிறான். அதுதான் இந்த பாசுரம் வலியுறுத்த வரும் மற்றொரு முக்கியமான கருத்து. இத்துடன் ஸ்ரீ பேயாழ்வார் அருளி செய்த
4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய 3ஆம் ஆயிரத்திலிருந்து 3ஆம் திருவந்தாதியினுடைய 29வது பாசுரம் இனிதே நிறைவு பெறுகிறது. பக்தியுடன் வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். மிக்க நன்றி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.